அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பெருந்தலைவர் காமராஜரோட பிறந்தநாளுங்கிறதுனால அவரை பற்றி ஒரு ஸ்பீச் கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க, பெல் ஐகான் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கல்விக்கண் திறந்த காமராஜர் விருதுநகரில் 1903 ஜூலை 15 பிறந்தார். இவருடைய பெற்றோர் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மாள் ஆவர். காமராஜர் தன் பள்ளி படிப்பை சத்திரிய வித்யாசாலா பள்ளியில் தொடங்கினார். விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பதற்கேற்ப அவர் படிக்கும் போதே மிகவும் பொறுமையுடனும் விட்டு கொடுக்கும் மனதுடனும் விளங்கினார். பள்ளி செல்வதிலும் பாடம் படிப்பதிலும் ஆர்வமாக இருந்தார். அவருக்கு 6 வயது இருக்கும்போது அவருடைய தந்தை இறந்ததால் பள்ளி படிப்பை தொடர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்ட காமராஜர் தன்னுடைய மாமாவின் துணி கடையில் வேலைக்கு சேர்ந்தார். இளமை காலம் முதலே சுதந்திர போராட்ட கருத்துக்கள் மூலம் ஈர்க்கப்பட்டார். தன்னுடைய 16வது வயதினிலே இந்திய தேசிய காங்கிரஸில் தன்னை இணைத்து கொண்டார். விடுதலை போராட்டங்கள் பலவற்றில் கலந்து கொண்டு 6 முறை சிறையில் அடைக்கப்பட்டு 9 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்தார். 1953 தமிழக முதல்வராக பொறுப்பேற்றார் காமராஜர். தமிழகத்தை ஆண்ட முதலமைச்சர்களுள் குறிப்பிடத்தக்க ஒருவராக கருதப்படுபவர் பெருந்தலைவர் காமராஜர். தமிழ்நாட்டை 9 ஆண்டு காலம் ஆட்சி செய்த இவருடைய காலம் தமிழக அரசியல் வரலாற்றில் பொற்காலமாக கருதப்படுகிறது. பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தை ஏற்படுத்தி ஏழை எளிய மக்களின் கல்வியில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தினார். எழுத்தறிவு இன்மையை போக்க 11ஆம் வகுப்பு வரை இலவச கட்டாய கல்வியை அறிமுகப்படுத்தினார். அனைத்து பள்ளி குழந்தைகளுக்கும் இலவச சீருடை வழங்கினார். தன்னுடைய உழைப்பால் தொண்டால் படிப்படியாக உயர்ந்த இவர் தென்னாட்டு காந்தி, படிக்காத மேதை, கரும வீரர், கல்வி கண் திறந்த காமராஜர் என பல சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். வாழ்நாளில் பல உதவிகளை மக்களுக்காக செய்த மக்கள் தலைவர் காமராஜர் அவர்கள் 1975 அக்டோபர் 2 தனது 72வது வயதில் காலமானார். சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் ஏழைகளுக்கு நல்லது செய்யும் அவரின் தன்னலமற்ற தொண்டிற்காக இந்திய அரசு அவரின் மறைவுக்கு பின்னர் 1976 பாரத ரத்னா விருதினை வழங்கியது. நன்றி.